இந்தியாவில் வரும் நாட்களில் வெப்ப அலை குறைய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வருகிற 14ஆம் தேதி வரை படிப்படியாக 2 செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன் வணக்கம். இந்த வெப்ப அலை இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றி வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின் முழு விவரங்கள் என்ன? இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல தென்னிந்திய பகுதிகளில் வரும் நாட்கள்ல படிப்படியாக வெப்பநிலை குறைய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்குகள்ல காற்றினுடைய திசைவேக மாறுபாடு பகுதி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு அதாவது 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் 8 மற்றும் 9 ஆகிய 2 தேதிகளும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற 13ஆம் தேதி வரை பரவலாக தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 தினங்களை பொறுத்த மட்டில் இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை என்பது குறைய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 8 முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், அதே சமயம் உள் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய ஈரப்பதத்தை பொறுத்த மட்டில் இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை காற்றினுடைய ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் பிற்பகல்ல 40 முதல் 50% மற்ற நேரங்கள்ல 50 முதல் 85% இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகம் உட்பட தென்னிந்திய மாநிலங்கள்ல பரவலாக வெப்பநிலை குறைய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வெப்பநிலை இன்று வெப்பநிலை வீச வாய்ப்பு இருப்பதாகவும் வரும் நாட்களில் வெப்பநிலையை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற மே 10ஆம் தேதி வரை ராஜஸ்தான் மற்றும் மேற்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக வெப்பநிலை வீச வாய்ப்பு இருப்பதாகவும் வருகின்ற 11ஆம் தேதி வரை இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய தென்னிந்திய பகுதியில் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.